السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அபூதர் கிஃபாரி என்ற ஒரு மனிதர் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய கிஃபார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். இஸ்லாத்தை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு புதிய கொள்கையை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு கேள்விப்படுறோம். அந்த நேரத்தில் அதை ஊர்ஜிதம் செய்வதற்காக தன்னுடைய சகோதரரை மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறான். போய் பார்த்துட்டு வாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அவர் போனார். போயிட்டு வந்து சொன்னார், இப்படி நீங்கள் சொன்னது உண்மைதான். முஹம்மது என்ற ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மக்களுக்கு சத்திய கொள்கை எது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதல்லாமல் நல்ல குணங்களை பற்றி எல்லாம் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக இருக்கிறது. அவர்கள் எதையோ ஒன்றை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அது இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. அது கவிதையும் அல்ல, அது சூனியமும் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிறது என்று குர்ஆனை குறித்து அவர் தன்னுடைய சகோதரருக்கு சொல்ல, அபூதர் கிஃபாரி வேகமாக மக்காவிற்கு வந்து விட்டார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இஸ்லாத்தை பற்றி எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த நிமிடத்திலேயே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரிட்ட சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டாம், மக்களுக்கு சொல்லிட வேண்டாம், அப்படியே மறைமுகமாக உங்கள் ஊருக்கு போயிருங்க. ஏன்னா இப்போ நிலைமை சரியில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கடுமையான தொந்தரவுகள் இங்கே மக்காவிலே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் மறைமுகமாக இருங்க, உங்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்திட வேண்டாம் அப்படின்னு சொன்ன பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தினை மக்களுக்கு மத்தியில் போய் நின்று சொல்ல போகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அதனால் நான் அதாவது எவ்வளோ பெரிய விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் மக்களுக்கு சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலேயே அவர்கள் உள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஒரு உறுதியான ஒரு நிலை. வேகமாக போனாங்க. மக்காவிலே குறைஷிகள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள், ஓ குறைஷிகளே, இன்னி அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்லிவிட்டேன் என்று அங்கிருந்து சொன்னாங்க. அவங்க சொல்லவா வேணும்? அப்படி சொன்ன உடனே கடுமையான தொந்தரவுகளை, சித்திரவதைகளை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இப்படியே அதையெல்லாம் தாங்கி கொண்டே மக்காவிலே நீண்ட காலம் அங்கே தங்கியிருந்தாங்க. ஊருக்கும் போகலை, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தையும் மறைக்கலை, அங்கே நடந்து கொண்ட கொடுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அங்கேயே தங்கியிருந்தாங்க மக்காவிலே. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டாங்க, ஃபமன் கான யுத்இமு, அபூதரே, ஊரை விட்டு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, உங்களுக்கு ஆதரவு இல்லை, உதவிகள் இல்லை, இங்கே எப்படி சாப்பிட்றீங்க? இங்கே உணவினுடைய தேவைகள் உங்களுக்கு எப்படி பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மாக்கானலி தஆமுன் இல்லா மாஉ ஜம்ஸம், எனக்கு எந்த உணவும் கிடையாது ஜம்ஸம் நீரை தவிர. ஜம்ஸம் நீரை தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பசி எடுக்கிற பொழுது ஜம்ஸம் நீரை குடிப்பேன். அது என் பசியை போக்கிவிடும். நான் அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு துளி அளவு கூட பசி இருக்கிறதில்ல. அதை குடித்து விட்டால், அதை குடிச்சிட்டா ஒரு துளி அளவு கூட எனக்கு பசி இருக்கிறதில்ல. அல்லாஹ் பசியை போக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா முபாரக்கத்துன் இன்னஹா தஆமு துஅமின், நிச்சயமாக அந்த ஜம்ஸம் நீர் அப்படிங்கிறது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நீர், அது பசியை போக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட பொருட்களின் வரிசையில் ஜம்ஸம் நீரும் ஒன்று. அதனுடைய
அருமை பெருமைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனக்கு பசிக்கும் பொழுது அந்த நீரை குடிப்பேன், என் பசி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு அசீர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யஷ்பஉல் இன்சானு இதா ஷரிப மாவுகா, அதாவது உணவை சாப்பிட்டால் எப்படி வயிறு நிரம்புமோ அந்த மாதிரி இந்த ஜம்சம் நீரை குடித்தாலும் வயிறு நிரம்பும். அந்த தன்மை அல்லாஹ் அந்த நீருக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. உண்மையில் அந்த தன்மை அந்த நீருக்கு உண்டு. பொதுவாகவே நீருக்கு ஒரு தன்மை உண்டு, உணவுக்கு ஒரு தன்மை உண்டு. உணவு பசியை போக்கும், நீர் தாகத்தை போக்கும். கடுமையாக தாகம் இருக்கும் பொழுது உணவு சாப்பிட மாட்டோம், உணவு சாப்பிட்டா தாகம் தீராது. கடுமையாக பசிக்கும் பொழுது யாரும் தண்ணியை குடிக்க மாட்டோம், தண்ணியை குடித்தா வயிறு நிரம்பமே தவிர பசி போகாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஆனால் ஜம்சம் நீருக்கு மட்டுமே தாகம் அடிக்கும்போது குடித்தால் தாகம் தீரும், பசி ஏற்படும் போது குடித்தால் பசி தீரும், பசி நீங்கும். அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை அந்த நீருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். எத்தனையோ பேர் நீண்ட நெடும் காலமாக வெறும் ஜம்சம் நீரை மட்டுமே குடித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பசி அவர்களுக்கு அதை கொண்டு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நியத்து சரியாக இருக்கணும். நாம் கூட உம்ராவுக்கு போகும்பொழுதெல்லாம் வயிறு நிரம்ப அந்த தவா பிடிச்சிட்டு போய் குடிப்போம். ஆனால் குடிச்சிட்டு ரூமுக்கு வரதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அது பசி தீரலையா அப்படின்னு கேட்டால் நாம் அந்த நியத்தில் குடிக்கலை. பசி போகணும் நியத்தில் குடித்தா பசி போகும். அதனால தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஜம்சம் நீருக்கு ஏராளமான பலன்கள் உண்டு. ஆனால் குடிக்கிற மக்களுக்கு சரியான நியத்து இருக்க வேண்டும், எண்ணம் சரியாக இருக்க வேண்டும், அதை உண்மை என்று நம்பி குடிக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த எண்ணத்தோடு குடிக்கணும். சரி குடிச்சு பார்ப்போம், பசி போகுதான்னு பார்ப்போம், அந்த எண்ணத்தில் கூட குடிக்கக்கூடாதான். அந்த எண்ணத்தில் குடித்தா அந்த பரிசோதித்தல், அந்த எண்ணத்தில் குடித்தா கூட அது சரியாகாது. உண்மையான நீயத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பசியை போக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அந்த நீயத்தோடு குடிச்சிட்டனா பசி போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தண்ணீருக்கு அப்படி ஒரு மருத்துவத்தை, அப்படி ஒரு குணத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ரெண்டாவது, நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக ஜம்சம் நீர் நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஆமு சுக்கின் வ ஷிஃபாஉ சுக்குமின், அது உணவுக்கு உணவாக இருக்கிறது, நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எந்த நோயில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு மனிதரும் அந்த நோயை நிவாரணம் பெறணும் அப்படிங்கிற நீயத்தோடு அந்த நீரை குடித்தாருன்னா அந்த நோய்க்கு அது மருந்தாக அமைஞ்சிடும். அது நமக்கு யதார்த்தமாக அனுபவபூர்வமாக நாமளே உணர்ந்திருக்கலாம். ரெண்டாவது, எந்த தேவைகளும் அந்த நீரை கொண்டு பூர்த்தியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாவு ஜம்சம் லிமா ஷுரிப ஃபீஹி, எந்த நீயத்தில் குடிக்கப்படுகிறதோ அந்த நீயத்து நிறைவேறும். எந்த நீயத்தை மனசில் வச்சுட்டு எனக்கு இது சரியாகணும், இது எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற நீயத்தோட ஜம்சம் நீரை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் நிறைவேறிடும். ஏன்னா அந்த தன்மையை அல்லாஹ் தஆலா அந்த நீருக்கு வழங்கி இருக்கிறான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜம்சம் நீரை குடிக்கிற இடத்துக்கு வந்தாங்களாம். குடிக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், மாவு ஜம்சம் லிமா ஷுரிஃப லஹு, இந்த ஜம்சம் நீர் எந்த நீயத்தில் அருந்தப்படுகிறதோ அந்த நீயத்து சரியாகும் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ இந்த தண்ணீரை குடிக்க போகிறேன். இந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக எனக்கு ஒரு நீயத்து என்ன அப்படின்னா, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் கடுமையான தாகத்தில் இருக்கிற பொழுது எனக்கு தாகம் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா எனக்கு அவனுடைய விசேஷமான நிழலில் எனக்கு நிழல் தர வேண்டும், எனக்கு தாகமே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி குடித்தாங்களாம். இன்றைக்கி நாமளும் ஜம்சம் நீரை குடிப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு பையனுக்கு நல்ல இடம் கிடைக்கணும், அது மாதிரி நல்ல படிப்பில் நல்ல மேலே இருக்கணும், இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக குடிப்போம். ஆனால் அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் விசாலமாக இருக்கிறது. எந்த நியத்து வச்சு குடித்தாலும் அது சரியாயிடும். அதனால் உயர்வான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஜம்சம் நீரை குடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், அது முபாரக்கான நீராக இருக்கிறது, பரக்கத் செய்யப்பட்ட நீராக இருக்கிறது, பசியை போக்கக்கூடிய நீராக இருக்கிறது, தாகத்தை தீர்க்கும் குடிநீராக இருக்கிறது, நோய்களை அகற்றும் அருமருந்தாக இருக்கிறது, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புத நீராக இருக்கிறது. எனவே அந்த பரக்கத்தான நீரை அதிகம் குடிக்க வேண்டும். குடிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நிறைய ஏற்படுத்தி தருவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.